வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். திறமையாளர்களை உலகநாயகன் கமல்ஹாசன் எப்பொழுதுமே ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர். அதற்கு பல உதாரணம் இருக்குது. சுரேஷ் கிருஷ்ணா இயக்குனரானது, அதாவது கே பாலச்சந்தர்கிட்ட வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்த சுரேஷ் கிருஷ்ணா அவர்கிட்ட 7-8 வருஷம் வேலை பார்த்து ஏதுஜே கேலியில் ஆரம்பித்து புன்னகை மன்னன் வரைய வேலை பார்த்த சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு சத்யா பட வாய்ப்பை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தான் கொடுத்தாரு. பாலச்சந்தர் அவரை டைரக்டர் ஆக்கல. கமல்ஹாசன் கண்டுபிடிச்சி இவர் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, முதல் பட வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காரு. பி.சி. ஸ்ரீராமோட அசிஸ்டன்ட் திருவை வந்து மகளிர் மட்டும்ல கேமராமேன் ஆக்குனது உலகநாயகன் கமல்ஹாசன். அதே மாதிரி ஒரு ஸ்டண்ட் மேனாக இருந்த ஒரு விக்ரம் தர்மாவை ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக மாற்றினது, சண்டை பயிற்சியாளராக மாற்றினது உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த மாதிரி ஏராளமாக சொல்லலாம். அவர் திறமை இருக்குன்னா நீ பண்ணுன்றுவார். சார் நான் ரெடியாக இருக்கேனா இல்லைன்னு தெரியலையே சார், நீ ரெடி ஆகிட்ட பண்ணு அப்படின்னு சொல்லிடுவார். அந்தளவு நம்பிக்கை கொடுத்து பண்ணிடுவார். சிவகுமார் முருகேசனுடைய தாய் கிழவி படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் பார்த்துருக்காரு. அது சிவகார்த்திகேயன் தயாரித்த படம். ராதிகா அந்த படத்தில் வந்து கிழவியாக நடிக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து அந்த இது போட்டு நடிக்கிறாங்க, ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு ஒன்னே கமல் சார்ட்ட தான் வந்து கேட்டிருக்காரு சிவகார்த்திகேயன். ராதிகாவும் கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணுன்னே கமல் சார் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க கமல் சார்கிட்ட. கமல் சார் படத்தை பார்த்துட்டு 1/2 hour பேசினாராம் சிவகார்த்திகேயன்ட்ட. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அந்த டைரக்டரையும் பாராட்டியிருக்காரு, சிவகுமார் முருகேசனையும் பாராட்டியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் இந்த வாய்ப்பு, அதாவது சேயோன் அப்படிங்கிற படத்தை வந்து நம்ம எடுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, வேறு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் ஒரு கதை இருக்குது அப்படின்னோடனே இது சிவகார்த்திகேயனுக்கு சொல்ல கதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். வந்து சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் சேயோன். சிவகார்த்திகேயன் ப்ளஸ் சிவகுமார் முருகேசன் ப்ளஸ் உலகநாயகனுடைய ராஜ்கமல் நிறுவனம். நம்ம மகேந்திரன், விஜய் டிவி மகேந்திரனும் இவரும் ரொம்ப க்ளோஸ் சிவகார்த்திகேயனும். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே நிறையா வளர்த்து விட்டவர், சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டவர் மகேந்திரன் தான். அந்த நட்பு வேற இருக்குது, அதுவும் ஒரு காரணம். அதனால தான் அவர் அமரன் நம்ம கம்பெனியில் பண்ணார். ப்ளஸ் அந்த டேரக்டர் அமரன் டேரக்டரும் நமக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா பிக் பாஸ் ஒரு சீசன் வந்து கமல் சாரை வச்சு பண்ணவர். அந்த நட்பு, மகேந்திரன் சாரோட ஃப்ரெண்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட் உருவாச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினி படம் வேண்டாம், சிவகார்த்திகேயன் படம் வேண்டாம், KH-237 மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியாமல் சொல்கிறாங்க. ராஜ்கமல்ங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதில் நிரந்தரமாக வேலைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம உலகநாயகன் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் மாதம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம படங்களே தயாரிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ சிவகார்த்திகேயன் படம் தேவையில்லை, ரஜினி வச்சு நம்ம படம் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் புரியாமல் பேசுறது. ராஜ்கமல் வந்து அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, அவுட்டோர் யூனிட் தனியாக இருக்குது, எல்லாத்துக்குமே யூனிட் இருக்குது. நிரந்தர வேலை, நிரந்தரமாக அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்து வேலை இருக்கோ இல்லையோ அவங்களுக்குலாம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் போயிடும், அவங்க அக்கௌண்ட்டில் சம்பளம் விழுந்துடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். ரொம்ப நாள் அவங்க வேலை இல்லாமல் வைக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்மளை நம்பி இவ்வளோ குடும்பம் இருக்குது, எவ்வளோ நாள் வேலை இல்லாமலே இருக்க முடியும், எவ்வளோ நாள் கையிலேருந்து பணம் கொடுக்க முடியும். ஸோ ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கமல் சார் வந்து நடிக்க முடியாத காலகட்டத்தில் வந்து வேறு நடிகர்களை வச்சு படம் எடுத்து அதன் மூலமாக பண்ணுறாங்க. நம்ம சினிமா துறையிலே இருக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப இது பண்ணுறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. அது யாரை வச்சு வேணாலும் படம் எடுக்கலாம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்து கரெக்டாக அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து தான் எடுக்கிறோம். நியாயமான முறையில் பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப யாரை வேணாலும் வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை உலகநாயகன் கரெக்டாக தான் பண்ணுறாரு. தாய் கிழவி படம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேச்சு இருக்குது. ஏஜிஎஸ் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்களேன். ஏஜிஎஸ்ங்கிறது ரொம்ப பெரிய கம்பெனி. அவங்க வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க, அவ்வளோ ஈஸியெல்லாம் வாங்க மாட்டாங்க. தாய் கிழவி, THWIKIZHAVI, தாய் கிழவி தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஏஜிஎஸ். ஸோ ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. 27th February 2026 இந்த படம் ரிலீஸ் ஆகுது.
மிகப்பெரிய ரிலீஸாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜனநாயகன் இப்போதைக்கு வர்ற மாதிரி இல்லைன்ட்டாங்க. ஜனநாயகனுக்காக தான் எல்லாம் யோசிச்சாங்க, இந்த வாரம் வந்துருமோ அடுத்த வாரம் வந்துருமோன்னு. அது ஏப்ரல் 30 வரையே வர வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 10 மணிக்கு இந்த சேயோன் படத்துடைய ப்ரொமோ வரப்போகுது. ப்ரொமோ ஆல்ரெடி ஷூட் பண்ணாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். SK26க்கான ப்ரொமோ, அப்போ நமக்கு பேர் தெரியாது, ப்ரொமோ எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம தகவல் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ப்ரொமோ வந்து இன்னைக்கு 10 மணிக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டேன். அந்த ப்ரொமோ வீடியோவை பற்றின கருத்துக்களை இன்னொரு தனி வீடியோவை நம்ம பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ராபர்ட் டுவால் வந்து காட்ஃபாதரில் நடித்தவர். காட்ஃபாதரில் வந்து டாம் ஹேகன் அப்படிங்கிற அந்த லாயர் ரோலு, அதாவது அந்த வீட்டோ கால்யான், அந்த அவங்க ஃபேமிலி, கால்யான் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு லாயராக பண்ணியிருப்பார். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுலேயே வருவார். பார்ட் 3ல வரமாட்டார். அவர் இறந்துட்டாருன்னு ஒரு டயலாக் மூலமாக தான் வரும். ஸோ அப்படி தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி அப்போகலிப்ஸில் அவர் நடிச்சிருப்பார், பிரமாதமாக பண்ணியிருப்பார். இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. 7 டைம்ஸ் வந்து அவர் ஆஸ்கார் நாமினி, ஒரு முறை ஆஸ்கார் ஜெயிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் 95 வயதில் காலமானார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. ராபர்ட் டுவாலை பார்த்தோன்னே நமக்கு காட்ஃபாதர் தான், டாம் ஹேகன், அந்த காட்ஃபாதர் தான் இமீடியட்டாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவர் காலமானார் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு வந்து மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வேர்ல்டு கப் T20 ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய கட்டம். அதாவது ஆஸ்திரேலியாங்கிறது பயங்கரமான ஜாம்பவான் டீமு. அது வந்து ஓடிஐ கிரிக்கெட்டில் பல முறை அவங்க வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நான் 1987 தான் அவங்க வேர்ல்டு கப்பு. அதெல்லாம் நான் லைவில் பார்த்தேன், ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்பு. 83, 87 லைவில் பார்த்தது. 83ல் கூட கம்மியாக தான், ரொம்ப ரேர் டெலிகாஸ்டாக தான் இருந்தது. 87 வந்து முழுக்க தூர்தர்ஷனில் எல்லா மேட்சும். ஏன்னா 83 வந்து இங்கிலாண்டில் நடந்தது, 87 வந்து இங்கே நடந்தது, நம்ம ஊர் ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்பு. அதில் வந்து இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் நடந்தது ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்பு. நம்ம வந்து செமிஃபைனலில் இங்கிலாண்டோட தோற்று போனோம். ஃபைனல் கல்கட்டாவில் செமிஃபைனலே நம்ம இங்கிலாண்டோட தோற்று போயிட்டோம். ஸ்வீப் ஆடியே கொன்னோம் கிரஹாம் கூச்சு. ஸோ அந்த வேர்ல்டு கப் தான் முதல்ல ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து ஒரு 5-6 தடவைக்கு மேலே ஓடிஐ வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 75, 79 ஜெயிச்சாங்க. 2011 இந்தியா ஜெயித்தோம் நம்ம ஓடிஐ வேர்ல்டு கப்பு. 83யும் 2011 நம்ம 2 தடவை நம்ம ஜெயிச்சிருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து 1992 இம்ரான் கான் கேப்டன்சியில் ஜெயிச்சாங்க. ஸோ ஸ்ரீலங்கா 96 வேர்ல்டு கப்பு, இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தானில் நடந்த வேர்ல்டு கப்பை அர்ஜுனா ரணதுங்க கேப்டன்சியில் ஜெயிச்சாங்க. அந்த வேர்ல்டு கப்பில் தான் சனத் ஜெயசூர்யா, கழுவு தரணா 2 பேரும் அடி நடிக்கிறது. 15 ஓவர்ஸ், அந்த 15 யார்ட் சர்க்கிள், அந்த இதை யூஸ் பண்ணி, ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனை யூஸ் பண்ணி அடித்தாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியா மல்டிபிள் டைம்ஸ் வாங்கியிருக்காங்க வேர்ல்டு கப்பை. டெஸ்ட் மேட்ச்சில் மிகப்பெரிய ஜாம்பவான். ஆரம்ப காலத்துலேருந்தே, அதாவது டான் பிராட்மேன் இருக்கிறப்பலேருந்தே அவ்வளோ ஆஷஸ் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸோட ஜெயிச்சிருக்காங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய ஜாம்பவான். அவங்க போய் யாரும் பெருசாக ஜெயிச்சிட்டு வந்துட முடியாது. டவுன் அண்டர் ஆஸ்திரேலியாவில் போய் யாரும் பெருசாக பயங்கர டாமினேட் பண்ணோங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி ரேர். அப்படி அதுவாக நடந்திருக்கு. டெஸ்ட்லையும் ஜாம்பவானாக இருக்காங்க, ஒன்டேலையும் ஜாம்பவானாக இருக்காங்க. ஆனால் அவங்களால தே ஆர் லீஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் T20. அந்த T20 கிரிக்கெட்டில் சின்ன டீம் கூட ஜெயிக்க முடியும். ஒரு ஓவர் கூட மேட்சை மாற்றிடும். ரொம்ப டெப்த் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பிளேயர் மேட்சை மாற்றி கொடுக்கலாம். ஒரு ஓவரில் ஒரு 30 ரன்னு, ஒரு ஓவரில் ஒரு 3 விக்கெட் எடுத்தால் மேட்ச் மாறிடும். ஆஸ்திரேலியா வந்து ஒரே ஒரு தடவை தான் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா 2 தடவை ஜெயிச்சிருக்கோம், வெஸ்ட் இண்டீஸ் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா ஒரு தடவை, பாகிஸ்தான் ஒரு தடவை, ஆஸ்திரேலியாவும் ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்கு. தே ஆர் லீஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் T20 ஃபார்மேட்டு. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து அவங்க மீண்டும் ஒரு முறை நேற்று தோற்று போய் இந்த வேர்ல்டு கப்பை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஜிம்பாவே அயர்லாண்டை ஜெயிச்சா ஆஸ்திரேலியா வெளியில் போயிடும். ஸோ அந்த சினாரியோ பாருங்களேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஜிம்பாவே வந்து இன்னைக்கு அயர்லாண்டை ஜெயிச்சா ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது. இல்லை அடுத்து ஸ்ரீலங்காவை ஜெயிச்சாலுமே அவங்க அவுட்டு. பாகிஸ்தான் வில் பி கிக்கட் அவுட் இஃப் தே லூஸ் டு நமீபியா. USA வில் குவாலிஃபை. பாகிஸ்தான் நமீபியாட்ட தோத்தா USA குவாலிஃபை ஆகிடும். நியூசிலாந்து வில் குவாலிஃபை இஃப் தே பீட் கனடா. அது ஈஸியாக பண்ணிடுவாங்க. இஃப் நியூசிலாந்து லூஸ் டு கனடா, ஆப்கானிஸ்தான் கேன் குவாலிஃபை.
ஆஸ்திரேலியா வில் பி எலிமினேட்டட் இஃப் ஜிம்பாப்வே பீட் அயர்லாண்ட் ஆர் ஸ்ரீலங்கா. இதுதான் இப்போ சினாரியோ. சூப்பர் எயிட்ஸ் நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஈஸியான ஒரு ரவுண்டாக வந்திருக்கு. இந்தியா ஃபைனல் போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. பார்ப்போம் எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை இந்தியா ஜெயிக்கணும். தொடர்ந்து 2 தடவை எந்த கண்ட்ரியுமே ஜெயிச்சதில்லை. ஒரு ஹோஸ்ட் நேஷன் வேர்ல்டு கப் வாங்கினதில்லை. இந்தியா அந்த ஹிஸ்ட்ரியை முறியடித்து வேர்ல்டு கப்பை ஜெயிக்குமா